Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. பாமகவில் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையேயான சண்டையால் அக்கட்சி பிளவை நோக்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகப்பன். இரண்டாவது நாளாக அன்புமணி பாமக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதன் பின்னணி என்ன? மேலும் தந்தை மகன் மோதலால் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலக்கத்தில் உள்ளார்களா? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. பாமகவில் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையேயான சண்டை என்பது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனால் பாமக இரண்டாக உடைகிறதா, பிளவை நோக்கி செல்கிறதா என்கிற கேள்வியே எழுந்திருக்கிறது. பொருளாளர் உள்ளிட்ட சில நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் அதிரடி காட்டிய அதே நேரத்தில் அவர்களை உடனடியாக அந்த பொறுப்பில் நியமித்து அன்புமணி பதிலடி கொடுத்திருக்கிறார். அத்துடன் நிர்வாகிகளை நீக்கவும் நியமிக்கவும் தனக்கே அதிகாரம் இருப்பதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய செயல்பாடுகளை ராமதாஸ் கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தி அன்புமணி நிறைய முடிவுகளை எடுத்திருக்கிறார். சென்னை சோழிங்கநல்லூரில் இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. நேற்று 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 22 பேர் பங்கேற்றனர். ஆனால் இந்த கூட்டம் துவங்கிய நேரத்தில் அதில் பங்கேற்ற பொருளாளர் திலகபாமாவை அந்த பதவியில் இருந்து நீக்கி ராமதாஸ் அறிவித்தார். அவருக்கு பதிலாக திருப்பூர் சையத் மன்சூரை பொருளாளராக நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டார். அதை நிராகரித்த அன்புமணி பொருளாளராக திலகபாமாவே நீடிப்பார் என்று அறிவித்தார். அடுத்து விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் மயிலம் தொகுதி எம்எல்ஏவுமான சிவகுமாரை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தார். அதையும் நிராகரித்த அன்புமணி அந்த பதவியில் அவரே தொடர்வார் என்று தொடர்ந்து அறிவித்தார். இப்படி தந்தையும் மகனும் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட தொடங்கிவிட்டதால் கட்சி விரைவில் பிளவுபடும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பாமக வட்டாரத்திலே கூறப்படுகிறது. கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி பேசுகையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை புதுப்பித்தல் சம்பந்தமாகவே மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், ஒன்றிய நகர நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர் சேர்க்கை நடக்கும் என்றும் இளைஞர்களை அதிக அளவில் புதிய உறுப்பினர்களாக சேருங்கள் என்றும் பழைய உறுப்பினர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் 3 வாரங்களுக்குள் வேகமாக விரைந்து இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அன்புமணி உத்தரவிட்டிருக்கிறார். கட்சி பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தலைவராக பொறுப்பேற்றுள்ள நான் இப்பொழுது தலைவராகவே தொடர்வதாக அறிவித்திருக்கிறார். நானோ ராமதாசோ பாமக இல்லை என்றும் நீங்கள் தான் பாமக என்றும் இந்த கட்சி யாருடைய தனிப்பட்ட சொத்தும் இல்லை என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழுவில் நீங்கள் தான் என்னை தேர்வு செய்தீர்கள் என்றும் நிர்வாகிகளிடம் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். என்னுடைய கடமைப்படி உங்களுடன் சேர்ந்து அடிப்பட்ட தொண்டனாகவே செயல்படுவேன் என்றும் பொறுப்புகள் வரும் போகும், உங்களது அன்பு பாசம் எப்போதும் நீடித்து இருக்கும் என்றும் அந்த வகையில் பாமகவை பலப்படுத்த வேண்டும் என்றும் நிர்வாகிகளும் அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார். கட்சியை ராமதாஸ் தொடங்கிய போது இருந்த அவரது கொள்கை சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் அதை மனதில் நிறுத்தி அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த களத்தில் நாம் வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் இந்த கொள்கையை செயல்படுத்த உங்களில் ஒருவனாக முதல் தொண்டனாக நான் பணியாற்றுவேன் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். கட்சி உறுப்பினர் அட்டையில் QR கோடு உள்ளது என்றும் ஸ்கேன் செய்து 5 ரூபாய்க்கு மேல் உங்கள் விருப்பம் போல் கட்சிக்கு நிதி அளிக்கலாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உண்மையான உறுப்பினர்களை மட்டுமே சேருங்கள் என்றும் எண்ணிக்கையை அதிகரிக்க மற்ற வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் இந்த பணியை அர்ப்பணிப்புடன் செய்யுங்கள் என்றும் அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார். முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம், அனைத்தும் சரியாகும், சரிப்படுத்தி விடுவேன். நம்முடைய பொருளாளரை மாற்றுவதாக அறிவிப்பு வெளியிட்டார்கள். அடுத்த 10 நிமிடங்களில் திலகபாமா பொருளாளராக தொடர்வார் என கடிதம் கொடுத்து விட்டேன். அவரை நீக்குகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நானோ மற்றவர்களை நினைத்தாலும் முடியாது என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பல பதவிகள் பொறுப்புகளை பார்த்து விட்டேன் என்றும் தலைமை தொண்டனாக இருக்கிறேன் என்றும் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தது முதல் எனக்கு மன உளைச்சல் தான். நேற்றுதான் விடுதலை கிடைத்தது. இன்று நாம் வேகமாக போகலாம், எந்த தடை வந்தால் உடைத்தறிந்து செல்லலாம் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். வரும் தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும், அடுத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தனக்கான இலக்கணங்களையும் இந்த கூட்டணி என்பது குறித்தும் அதே சமயத்தில் கட்சி செல்ல வேண்டிய பாதை குறித்தும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரம் வெற்றி பெற்றது. நாம் வெற்றி பெற முடியவில்லை. அன்று கருணாநிதி ஒரு பக்கம், ஜெயலலிதா ஒரு பக்கம் இருந்தார்கள். அதே பிரச்சாரத்தை 2019ஆம் ஆண்டில் செய்திருந்தால் இன்று நாம் ஆளுங்கட்சியாக இருந்திருப்போம் என்றும் இதை பண்ண முடியாத சூழ்நிலை என்ன என்று உங்களுக்கு புரியும் என்றும் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். மாவட்ட நிர்வாகிகள் யாரும் கவலைப்பட வேண்டாம், யாரை நீக்கினாலும் அடுத்த 10 நிமிடங்களில் நீங்கள் தொடர்வதாக கடிதம் வரும் என்றும் எதுவுமே ஆகப் போவதில்லை என்றும் இந்த நிர்வாகிகள் குழுவை உருவாக்க 3 ஆண்டுகளானது. இந்த குழுவால் தான் மாநாடு வெற்றி பெற்றது, ஆட்சியை பிடிக்கப் போகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவற்றை கெடுப்பதற்காகத்தான் தற்போது சூழ்ச்சி நடக்கிறது என்றும் ஆனால் ஒன்றும் ஆகாது என்றும் எவ்வளவோ குழப்பங்களை பார்த்து விட்டோம் என்றும் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் என்றும் நீங்கள் உறுதியேற்று களத்தில் இறங்குங்கள் என்றும் யாருடனும்
சண்டை போட வேண்டாம் என்றும் நம்முடைய அடுத்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்றும் என்னுடைய மனதில் பல திட்டங்கள் உள்ளன என்றும் அவற்றை செயல்படுத்துவதற்கான சுதந்திரமும் கிடைத்துவிட்டது என்றும் அன்புமணி பேசியிருக்கிறார். நிர்வாகிகளிடம் தொடர்ந்து அன்புமணி பேசும்போது எவ்வளவோ அவமானங்களை சந்தித்திருக்கிறோம், இதையும் கடந்து செல்வோம். பாமகவில் சில குழப்பங்கள் நிலவுகின்றன, அதை விரைவில் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நான் விரைவில் சரி செய்வேன். களத்தில் இறங்குங்கள், நடப்பதை பார்த்துக் கொள்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். உலகில் கவனம் பெற வைத்த மாநாட்டிற்கு நிதியை நீங்கள் தான் கொடுத்தீர்கள் என்றும் வரும் தேர்தலில் நம்முடைய கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் கூட்டணி ஆட்சி அமைக்க தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் கட்சி சட்ட விதிகளின்படி பொதுக்குழுவுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது என்றும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது என்றும் மற்ற யாருக்கும் நீக்குகின்ற அதிகாரம் இல்லை என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இருப்பவர்கள் மாவட்ட செயலாளராக தொடர்வார்கள் என்றும் யாரையும் மாற்ற முடியாது என்றும் கட்சி தலைவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இடைஞ்சல்கள் வரும் போகும், மனதில் உள்ளே சொல்வதற்கான காலம் வரும், களம் நம்முடையது, எந்த சோதனை வந்தாலும் சாதனையாக மாற்றுவோம் என்றதையும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பாமகவினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ள தருமபுரி மாவட்டத்தில் இந்த கட்சிக்குள் ஏற்படுகின்ற தந்தை மகன் மோதல் என்பது நிர்வாகிகள் தொண்டர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் 251 பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. கிராமப்புறங்கள் அதிகம் இருக்கிற இந்த மாவட்டத்தில் சாதி அடிப்படையில் ஓட்டுகள் விழுவது இன்றளைக்கும் இருக்கிறது. வன்னியர் சமுதாய மக்கள் அதிகம் இருக்கிற இந்த பகுதியில் பாமக தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது.